ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். நான் கூட வந்து பத்திரினாவை பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே ரிலீஸ் பண்ணதுலையும் ரிட்டைன் பண்ணதுலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் முறையாக அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த விஸ்வாசம், எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஜெயிக்கணும் கிரிக்கெட்டு அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. இது மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி ரிலீஸஸோ ரிட்டன்ஷன்ஸோ நடந்ததுன்னா டீமை நீங்கள் கீழே 10வது இடத்துல இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் பிளே ஆஃப்குள்ளேயாவது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ப்ராசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? ஒரே டீமு, குடும்பம், லாலாலா அதெல்லாம் வந்து இருக்கட்டும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்போ அந்த பாட்டு சத்தமாக கேட்கும் அப்படின்னா ஜெயிக்க தான் அந்த பாட்டு சத்தமாக கேட்கும். உங்கள் சரௌண்டிங்கில் நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டிக்கு இடையில வந்து உங்களுக்கு எந்த பாட்டுமே கேட்காது, வெறும் அமைதி தான் இருக்கும். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாலா மட்டும் இல்லை, எல்லா பாட்டு கேட்கும், அனிருத் பாட்டு கேட்கும், இளையராஜா பாட்டு கேட்கும். ஸோ இதுக்கப்புறம் அது கேட்கணும், அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரிலீசஸ், ரிட்டன்ஷன்ஸ், ட்ரையல்ஸ் சிஎஸ்கே பண்ணணும். பார்ப்போம். சஞ்சு சாம்சன் வந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளோ நல்லது நடக்க போகுது. மேலே பேட்டிங் கூட எனக்கு ஓகே ஆயிடுச்சு, கீழே பவுலிங்கில் எல்லிஸு பவுலிங்கு கூட ஓகே தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்போலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கடந்த 2 வருஷமாக விளையாடுறது கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதால சப்பா நல்ல டீம் எடுத்து கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எமோஷன்ஸ் வேறு, டீம் விக்ட்ரி அப்படிங்கிறது வேறு.